ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே இன்றைக்கு 3வது ஸ்லோகத்தை ரசிக்கப் போகிறோம். ஸ்லோகத்தை வாசிக்கலாம். யத்வத் சாது படிதம் கதயேதி புத்ரம் ப்ருச்சத்யஹோ பிதரி நாம குணானுவாதம் விஷ்ணோரிதி பிரதிவதந்தமபாலயஸ்த்வம் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். இதிலே பிரஹ்லாத சரித்த கதை ஆரம்பிக்கிறது. பிரஹ்லாத சரித்திரத்திலிருந்து சில தகவல்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றன. முதலிலே ஹிரண்யகசிப்புக்கும் பிரஹ்லாதனுக்கும் நடந்த உரையாடல் அதிலே ஆரம்பிக்கிறது. ஹிரண்யகசிப்பு தன்னுடைய மகன் பிரஹ்லாதனை வத்சா, வத்சா என்றால் குழந்தாய் என்ற அர்த்தம், என்று பரிவோடு கூட பிரீத்தியோடு கூட வாத்சல்யத்தோடு கூட கூப்பிடுகிறான். ஹிரண்யகசிப்பு சம்வாதத்தை ஆரம்பிக்கிறான். எதை நீ படித்தாயோ அதை சொல்லு. யத்வத் சாது படிதம் கதய, எது படிதம் தது கதய, நீ எதை படித்தாயோ அதை எனக்கு சொல்லு என்று கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது படித்தது மொத்தத்தையும் சொல்ல வேண்டாம், அதிலே சாரமானதை மட்டும், உத்தமமானதை மட்டும் சுருக்கமாக சொன்னால் போதும் என்பதற்காக சாது படிதம் என்கிறார். யத்வத் சாது படிதம் கதயேதி என்று முதல் வரிக்கு அர்த்தமாயிற்று. அப்பொழுது பிரஹ்லாதன் சொன்ன பதிலானது ஆச்சரியகரமாக இருந்தபடியினாலே அஹோ என்ற பதத்தை 2வது வரியிலே இட்டிருக்கிறார். ப்ருச்சத்யஹோ பிதரி என்று. அப்பொழுது ஹிரண்யகசிப்பு ஆச்சரியப்படும்படியாக பிரஹ்லாதன் ஒரு பதிலை சொன்னார். என்ன பதில் என்றால், அவன் எதிர்பார்க்காத பதில். நாம குணானுவாதம் விஷ்ணோ என்று சொன்னார். விஷ்ணுவினுடைய நாமங்களையும் குணங்களையும் அனுவாதம் பண்ணுவது. அனு என்றால் சேஷத்துவ புத்தியோடு கூட, நாம் அடியவன் என்ற எண்ணத்தோடு கூட அதை கீர்த்திப்பது, அதுதான் உத்தமமானது என்று பதில் சொன்னான் பிரஹ்லாதன். அபாலயஸ்த்வம், அந்த பிரஹ்லாதனை, இதே மாதிரி தன்னுடைய தந்தையின் கேள்விக்கு பதில் தந்த பிரஹ்லாதனை நீ ரட்சித்தாய் நரசிம்மனே. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம், லக்ஷ்மி நிருசிம்மனே, எனக்கு உன்னுடைய கராவலம்பத்தை கொடு என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை ஆயிற்று. சுருக்கமான அனுவாதம். இதிலே பதங்களுடைய சௌஷ்டவத்தை, சரியான அழகான பிரயோகத்தை ரசிக்கலாம். முதலிலே வத்சா என்கிற சம்போதனம். இந்த சரித்திரத்துக்கு மூலமாக 2 கிரந்தங்கள் இருக்கின்றன. ஒன்று ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம், 2வது ஸ்ரீ விஷ்ணு புராணம் 1வது அம்சம். இந்த 2லேயும் பிரகலாத சரித்திரம் வருகிறது. அவ்விரண்டையும் அடியொற்றித்தான் இங்கேயும் இந்த ஸ்தோத்திரத்திலேயும் பிரகலாத சரித்திரம் வருகிறது. பிரகலாதனை அவனுடைய தந்தை ஹிரண்யகசிப்பு வத்சா என்று அழைக்கிறான். சிறுவர்களை பெரியவர்கள் கூப்பிடும் பொழுது இப்படி அழைப்பது வழக்கம் என்பதை முதலிலே நாம் பார்க்க வேண்டும். வத்சா என்கிற சம்போதனமானது பல இடங்களிலே வருகிறது. இப்பொழுது 2 உதாரணங்களை தருகிறேன். ஒன்று பிரசித்தமான ஸ்லோகம், வத்ச ராம தனு பஷ்ய என்பது மிதிலையிலே விஸ்வாமித்திரர் ராமரை சிவதனுர்பங்கத்துக்காக கூப்பிடும் பொழுது அந்த தனுஷை பார்க்க சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது வத்ச ராமர், வத்சனான ராமனே என்று பரிவுடன் கூப்பிடுகிறார். இன்னொரு பிரகரணம், கௌசல்யானவள் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு ராமர் கௌசல்யை வணங்குகிறார். அப்பொழுது அவள் சொல்கிறாள்,
வத்ச ராம சிரஞ்சீவ, வத்சனே ராமனே நீ சிரஞ்சீவியாக இரு என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறாள் கௌசல்யை. இதே மாதிரி பல இடங்கள் உண்டு, பல சந்தர்ப்பங்கள். தகப்பனாரோ தாயாரோ ஆச்சாரியரோ தன்னை சேவிப்பவர்களை வத்சா என்று சொல்லி சிறுவர்களை ஆசீர்வதிப்பது வழக்கம் என்று. வத்சா என்பதற்கு குழந்தாய் என்று அர்த்தம். வத்சா என்கிற பதம் வேதத்திலே கூட பல தடவை வருகிறது. முக்கால்வாசி தடவை அங்கே கன்றுக்குட்டி என்ற அர்த்தத்திலே வருகிறது. தேனுரிவ வத்சம் என்று, வத்சம் தேனு கறவை மாடானது தன்னுடைய வத்சம் கன்றுக்குட்டியை என்று அங்கே அர்த்தம். அதே மாதிரி பல இடங்களிலே வேதத்தில் வருகிறது. அந்த கன்றுக்குட்டி என்பது அதேதான் இங்கே குட்டியே என்று கூப்பிடுகிறார்கள் சிறுவர்களை. வத்ச யத்வத்ச என்று, வத்சா என்று அழகே சிங்கர் பதத்தை இட்டிருக்கிறாரே, இதே பதம் புராணத்தில் இருக்கிறதா? ஹிரண்யகசிபு அந்த பதத்தை இட்டுத்தான் பிரகலாதனை கூப்பிட்டானா என்று பார்த்தால் விஷ்ணு புராண ஸ்லோகம் அப்படித்தான் இருக்கிறது. பாட்யதாம் பவதா வத்ச சாரபூதம் சுபாஷிதம் என்றுதான் ஹிரண்யகசிபு அங்கே சொல்லுகிறான். விஷ்ணு புராணத்திலே வத்சா என்றுதான் கூப்பிடுகிறான் பிரகலாதனை. அதே பதத்தை தான் இங்கே இட்டிருக்கிறார். அவன் என்ன கேட்கிறான்? சாரபூதம் சுபாஷிதம், நீ வாசித்ததிலே சாரமாக இருக்கிறதை, நல்ல பேச்சை எனக்கு பாட்யதாம், உன் பாடத்தில் இருப்பதை எனக்கு சொல்லி காண்பி என்று கேட்கிறான் அவன். காலே நைதாவதாயத்தே சதோத்யுக்தேன சிக்ஷிதம் படிதம் கதையா என்று இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. நீ படித்ததை எனக்கு சொல்லு என்று. அங்கே மூலமான புராண ஸ்லோகத்திலே எப்படி இருக்கிறது? ஏதாவதா காலேன, இவ்வளவு காலமாக அவனை குருவினுடைய குலத்துக்கு அனுப்பி பல வருஷங்கள் ஆகிவிட்டபடியினாலே, சதோத்யுக்தேன, குருகுல வாசத்தின் பொழுது வாசிப்பது ஒன்றுதான் காரியம். சதா எப்பொழுதும் உத்தியோக்தேன, முயற்சியோடு கூட, சிக்ஷிதம், நீ கற்றுக்கொண்டது, உனக்கு கற்பிக்கப்பட்டது என்ன, அதிலே சாரம் எது, அதிலே நல்ல பேச்சு எது, அதை பாட்யதாம் எனக்கு இப்பொழுது சொல்லி காண்பி என்று கேட்கிறான் அவன். பிரஹ்லாதானுச்யதாம் தாத, இது பாகவதத்திலே இருக்கிறது. அங்கேயும் ஹிரண்யகசிபுக்கும் பிரஹ்லாதனுக்கும் நடந்த இதே உரையாடல் தான் வர்ணிக்கப்படுகிறது. பிரஹ்லாத தாத்தா, அப்பா பிரஹ்லாதனே, அனூச்சியதாம், எனக்கு திரும்பி சொல்லு. நீ எதை உனக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாரோ அதை திரும்பி சொல்லு. ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம், வாசித்த வாசிப்புக்குள்ளே சு அதீதம், மிகவும் நன்றாக நீ எதை படித்திருக்கிறாயோ அதிலிருந்து கிஞ்சிது உத்தமம், ஏதோ ஒரு ஒன்றை, உத்தமமான சாரமான நீ கிரகித்த ஒன்றை எனக்கு சொல்லு. காலே நைதாவதாயுஷ்மன்னே யதசிக்ஷத் குரோர் பவானே, ஏதாவதா காலேன, இவ்வளவு காலமாக நான் உன்னை குருகுலத்துக்கு அனுப்பிவிட்டு பல ஆண்டுகள் ஆகின்றனவே. ஆயுஷ்மன்னே, ஆயுஷ் கொண்டவனே, சிரஞ்சீவியே என்று ஆசீர்வாதத்தோடு கூட கேட்கிறான். குரோஹோ, உன்னுடைய குருவினிடமிருந்து, பவான் நீ எது அசிக்ஷதி, எதை கற்றுக்கொண்டாயோ அதிலிருந்து ஏதாவது உத்தமமான ஒன்றை எனக்கு சொல்லு பார்க்கலாம் என்று பிரீத்தியோடு கூட ஹிரண்யகசிபு கேட்கிறான் பிரகலாதனை. பாட்யதாம் என்று ஒரு புராணத்திலே, அது விஷ்ணு புராணத்திலே, அனூச்சியதாம் என்று இன்னொரு புராணத்திலே, அது பாகவத புராணத்திலே. விஷயம் என்னவோ ஒன்றுதான். கதையா என்று இந்த ஸ்லோகத்திலே இருக்கு, சொல்லு என்று. எது படிதம் என்று ஒரு புராணத்திலே, எது சிக்ஷிதம் என்று இன்னொரு புராணத்திலே. எது படிதம் என்பது இந்த ஸ்லோகத்திலே, எது சிக்ஷிதம் என்பது ஒரு புராணத்திலே, எத் பவான் அசிக்ஷதி குரோஹோ என்று பாகவத புராணத்திலே.
ஆக அங்கே இருக்கிற அதே அர்த்தமுள்ள பதங்களை பிரயோகித்திருக்கிறார். மொத்தத்திலே உனக்கு உன்னுடைய ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்த பல்லாண்டு காலமாக நீ கற்றுக்கொண்ட எத்தனையோ விஷயங்களிலே சாரமாக ஏதாவது ஒன்றை எனக்கு சொல்லி காண்பி என்று பிரீத்தியுடன் கேட்கிறான் பிரகலாதன். யத்வத்ஸ சாது பட்டிதம் கதயேதி. சாது என்று ஒரு பதம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. சாது என்பதற்கு பதில் புராணத்திலே என்ன இருக்கிறது என்றால் சாரபூதம் சுபாஷிதம் என்று இருக்கிறது. இப்பொழுது நாம் அந்த ஸ்லோகத்தை வாசித்தோம். அதை சுருக்கமாக சாது நல்லது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி இருக்கிறார். சாரபூதம் எது மிகவும் ரசமானதோ அதிலே சுபாஷிதம் நல்ல பேச்சாக இருக்கிறதோ அதை சொல்லு என்று. இதிலே சாது பட்டிதம் என்று ஸ்லோகத்திலே இருப்பதும் ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் என்று பாகவதத்திலே இருக்கிறது. ஸ்வதீதம் என்பதிலே சு அதீதம் என்று பிரிக்கலாம், நன்றாக ஓதப்பட்டது என்று அர்த்தம். கிஞ்சித்து ஏதோ ஒன்று உத்தமம் உயர்ந்ததானது என்று புராணத்திலே இருக்கிறது. அதற்கு பதில் இங்கே சாது. நன்றாக படிக்கப்பட்டது, ஏதோ ஒன்று உயர்ந்தது, நீ படித்ததுக்குள்ளே ஒன்றை நீயாகவே தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்லு என்று ஹிரண்யகசிபு கேட்கிறான். நீ படித்ததற்குள் நல்லதொன்றை எனக்கு சொல்லுவாயாக என்று இந்த ஹிரண்யகசிபு பிரகலாத சம்வாதம் ஆரம்பிக்கிறது. புராணங்களை அடியொற்றி அதில் இருக்கிற கருத்தையே இந்த ஸ்லோகமும் தெரிவிக்கிறது. இப்பொழுது முதல் பாதத்திலே ஹிரண்யகசிபு பிரகலாத சம்வாதம் ஆரம்பிக்கிறதே, அந்த பாதத்துக்கு கதை என்ன என்றால், அதாவது இந்த நாம் இப்பொழுது சேவித்த புராண ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகத்திலே என்ன இருக்கிறது என்றால், பிரகலாதனை வரவழைத்தார் அவனுடைய தந்தை ஹிரண்யகசிபு. கூட்டி வந்தார் குரு. பிரகலாதனுக்கு பாடங்களை போதித்த அந்த ஆச்சாரியரானவர் ஹிரண்யகசிபுவான ராஜாவினுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு ராஜகுமாரனான பிரகலாதனை கூட்டிக் கொண்டு வந்தார். பிரகலாதன் வந்து தந்தையினுடைய காலிலே விழுந்தான். பிதா என்பது குருஸ்தானத்திலே இருக்கிறபடியினாலே பிதாவை வந்து சேவித்தான், பிரணாமம் பண்ணினான். தந்தை ஆற தழுவி கொண்டார். சிறு பையன் தன்னை வந்து சேவிக்கிறான். தன்னுடைய மகன் அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். பிறகு ஆசீர்வாதமும் பண்ணினார். மடியிலே இருத்தி கொண்டார். அவன் சிறுவனானபடியினாலே தன்னுடைய மடியிலே அவனை அமர்த்தி கொண்டார். உச்சி முகந்தார். அதாவது செல்லம் கொஞ்சுவதனுடைய ஒரு படியாக அவனுடைய தலை உச்சியிலே மூக்கை வைத்து முகந்து பார்த்தார். அந்த ஹிரண்யகசிபுவுக்கு மகிழ்ச்சி அதிகமாயிருந்தது. தன்னுடைய குழந்தை குருகுலத்திலே நிறைய வஸ்துக்களை, நிறைய அர்த்தங்களை, நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று மகிழ்ச்சி கண்ணீராலே அவனை நனைத்தார். முகம் மலர விகசத் வக்த்ரஹா என்று பதம் புராணத்திலே முகம் மலர பேசினார் ஹிரண்யகசிபு என்கிற மகாராஜா. 3 சம்போதனங்களை போட்டு அழைத்தார் அவனை. பிரகலாத, தாத, ஆயுஷ்மன் என்று. பிரகலாத என்ற அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தார். தாத்தா என்றால் வாப்பா என்று சொல்கிறோமே அந்த செல்ல பெயர். ஆயுஷ்மன் என்றால் ஆயுஷ் கொண்டவனே என்று ஆசீர்வாதத்தோடு கூட அழைத்தார். அதற்கு பிறகு அவனிடம் நீ கற்றுக்கொண்டதை எனக்கு சொல்லி காட்டு பார்க்கலாம் என்றார். இவ்வளவு காலமாக உன்னுடைய குருவிடம் நீ என்ன கற்றுக்கொண்டாய்? எவ்வளவோ இருக்கலாம், ஏனென்றால் நீண்ட காலமாகி இருக்கிறது. ஏதாவது நல்லதான ஒன்றை என்னிடம் சொல்லி காண்பி என்று பிரகலாதனிடம் கேட்கிறான் தந்தை ஹிரண்யகசிபு. இதுதான் இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தை
கதையத்வத்ஸ சாது படிதம் ததயேதி புத்திரம் என்று. இப்பொழுது இரண்டாவது பாதம். பிருச்சத்யஹோ பிதரி. இப்படி அப்பா கேட்கும் பொழுது அஹோ என்று இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது பாதத்திலே இட்டிருக்கிற பதம் அஹோ என்பது விந்தை, வியப்பு, ஆச்சரியம் என்பதை குறிக்கும். இவ்வளவு வாஞ்சையுடன் பேசினவனுக்கு பிரஹ்லாதன் கொடுத்த பதிலானது வியப்பை ஏற்படுத்தியது என்பதனாலே அஹோ என்று சொல்லலாம். இவன் எதிர்பார்க்காத பதில் கிடைத்ததாலே அஹோ என்று அவனுக்கு ஆகிவிட்டது. அஹோ என்றால் அடடா என்ற அர்த்தம். இப்படியா என்று. எதிர்பாராத பதிலை பிரஹ்லாதன் கொடுத்தது ஒரு ஆச்சரியம். புராணத்திலே எப்படி வந்திருக்கிறது, மிகவும் வாத்சல்யத்தோடு பிரீத்தியோடு ஆரம்பித்த சம்பாஷணம் சற்று நேரத்துக்குள்ளே கோபம், நிந்தை முதலியவற்றுக்கு காரணமாயிற்று என்பதிலேயும் ஒரு விந்தை. நமக்கு வாசகர்களுக்கு விந்தை, பேசின ஹிரண்யகசிபுவுக்கும் விந்தை. புராணம் தெரிவிக்கிறது, அந்த சமயத்திலே ஹிரண்யகசிபுவானவன் குடி போதையிலே இருந்தான் என்று. அவனாக ஹிரண்யகசிபுவாக தேர்ந்தெடுத்த சமயம்தான் அது. பல நாட்களுக்கு பிறகு தன்னிடம் குருகுல வாசத்துக்காக தன்னிடமிருந்து பிரிந்த குழந்தையை அவனாகத்தான் கூப்பிட்டிருக்கிறான். ஆனால் அந்த சமயத்திலே அவன் பானாசக்தஸ்ய புரதஹ, பான ஆசக்தனாக இருந்தான். கொஞ்சம் மது குடித்திருந்தான். அந்த ஹிரண்யகசிபுவுக்கு புரதஹ முன்னாலே பிதுர் தைத்யபதேஸ்ததா, தன்னுடைய அப்பாவுக்கு முன்னிலையிலே தைத்தியர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவான ஹிரண்யகசிபுவுக்கு முன்னிலை. ததா அப்பொழுது பாத பிரணாமஹவனதம், பாதத்திலே பிரணாமம் பண்ணுவதற்காக அவனதம் குனிந்தான் அந்த பிரஹ்லாதன். தம் உத்சாப்ய, அப்படி குனிந்த பிரஹ்லாதனை கை கொடுத்து எழுப்பி நிற்க வைத்து பிதா சுதம், பிதா புத்திரனை தழுவிக்கொண்டு சம்பாஷணம் எல்லாம் பண்ணுகிறான் என்று ஆரம்பிக்கும் பொழுது பானாசக்தஸ்ய என்ற பதத்தை இட்டிருக்கிறார் மகர்ஷி. கொஞ்சம் குடி போதை ஏறி இருந்தது இரண்யகசிபுவுக்கு என்று. அவன் ஆச்சரியப்படும்படியாக பதில் சொன்னான் பிரஹ்லாதன். நமக்கெல்லாம் வாச்சகர்களுக்கெல்லாம் இந்த ஹிரண்யகசிபு பிரஹ்லாத சம்வாதமே அஹோ என்று ஆச்சரியப்படும்படியாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் படித்ததுக்குள்ளே சாரபூதமாக கிஞ்சித் உத்தமமாக சொன்னது நமக்கு வாச்சகர்களுக்கு, புராண பாடகர்களுக்கு, ஸ்ரோதாக்களுக்கு பெரியதொரு படிப்பினையே தருகிறது. பிரஹ்லாதன் எதை சாரமான பாடமாக சொன்னான் என்பதை புரிந்து கொண்டோமானால் நமக்கு நல்லது. அடடா என்று நாமும் வியப்போம். அவன் பக்தியைத்தான் சாரமாக சொல்லுகிறான், நாம சங்கீர்த்தனத்தை சாரமாக சொல்லுகிறான், பகவத் குணானுபவத்தை சாரமாக சொல்லுகிறான். இந்த ஸ்லோகத்திலே கராவலம்ப ஸ்தோத்திர ஸ்லோகத்திலே நாம குணானுவாதம் என்று இருக்கிறது. நாம பகவானுடைய திருநாமங்களையும் குண பகவானுடைய குணங்களையும் அனுசேஷத்துவ புத்தியோடு கூட அடிமை என்கிற உணர்வோடு கூட வாதம் கீர்த்திப்பது இருக்கிறதே, அதுதான் மிகவும் உத்தமமானது என்று பிரஹ்லாதன் சொன்னானாம். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோராயிரம் நாமம் ஒள்ளிய ஆகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி.
பள்ளியிலே குருகுலத்திலே ஓதி வந்த பாடங்களை கற்றுக்கொண்டு வந்த தன்னுடைய சிறுவனான பிரகலாதனுடைய வாயிலே ஓர் 1000 நாமம் பகவானுடைய விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது இன்னும் இயற்றப்படவில்லை. அது மகாபாரத காலத்திலே இயற்றினது. இது இதற்கு முற்பட்ட காலம். இருந்தாலும் பகவானுடைய 1000 அநேகமான பல நாமம் திரு பெயர்களை அவன் கீர்த்தித்துக் கொண்டு வருகிறான். அந்த நாமமானது ஒள்ளியாகிய அவனுடைய வாயிலே போத வரும் பொழுது ஆங்கு அந்த இடத்திலே அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பிலனாகி இந்த இடத்தை பொறுப்பில்லாதவன் என்றால் பொறுக்க மாட்டாதவன் என்ற அர்த்தம். அதை அவனாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. போயும் போயும் இதையா நீ கற்றுக்கொண்டு வந்தாய் என்று அவனுக்கு ஆத்திரம் வந்தது. அதுதான் பொறுப்பிலன் ஆகி என்று. நகாம குணானுவாதம், பெருமாளுடைய திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் அனுவாதம் பண்ணினான். அனுவாதம் என்றால் ஏற்கனவே சொன்ன அர்த்தம் தவிர இன்னொரு அர்த்தம். ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொன்னான் என்று. நாம குணங்களை இதற்கு முன்னமேயே சொல்லி இருந்தான், இப்பொழுது அதை மறுபடியும் சொன்னான் என்று. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த நாமங்கள் எந்தெந்த குணங்கள் என்பதை புராணம் தெரிவிக்கிறது. அநாதி மத்தியாந்தமஜம் அவ்ருத்தி க்ஷயம் அச்சுதம் பிரணதோஸ்மியந்த சந்தானம் சர்வ காரண காரணம் என்று பிரகலாதன் பேசினான். ஹிரண்யகசிபு பிரகலாத சம்வாதம் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அதிலே ஹிரண்யகசிபு என்ன கேட்டான் என்பதை முதல் வரியிலே பார்த்து விட்டோம். அதற்கு பிரகலாதன் என்ன பதில் சொன்னான் என்பதை நாம குணானுவாதம் என்ற பதத்திலே அடக்கிவிட்டார் அழகேசங்கர். வாஸ்தவத்திலே புராணத்திலே நாம குணானுவாதத்தை எப்படி பண்ணி இருக்கிறான் என்றால் சில பெயர்களை அவன் சொல்லி இருக்கிறான். அநாதி மத்தியாந்தம் என்று பெயராகவும் கொள்ளலாம். ஏனென்றால் அநாதி நிதனோ தாத்தா விதாத்தா தாது உத்தமஹா என்ற இடத்திலே அநாதி நிதனஹா என்ற 1000 பெயர்களிலே ஒன்றாக வந்திருக்கிறதே, அந்த பெயர் தான் அநாதி மத்தியாந்தம் என்றும் கொள்ளலாம். குணமாகவும் கொள்ளலாம். பெயர்களெல்லாம் குணத்தை இட்டு வந்தவை ஏதான் என்று 1000 பெயருக்கும் முகவுரை எழுதும் பொழுது வியாசர் சொல்லிவிட்டார். யா நீ நாமானி கௌணானி விக்யாதானி என்று. நாமானி கௌணானி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாமமும் ஒரு குணத்தை, ஒரு கல்யாண குணத்தை தான் தெரிவிக்கிறது என்றார். அநாதி நிதனகா என்ற திருநாமமானது, அநாதி மத்தியாந்தம் என்று இங்கே சொன்ன திருநாமமானது ஒரு குணத்தை தெரிவிக்கிறது. எந்த குணம் என்றால் பெருமாளுக்கு ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது என்பதை தெரிவிக்கிறது அநாதி மத்தியாந்தம் என்று. இரண்டாவது பெயர் அஜம் என்கிறார். சிறிய பெயர். எவன் பிறக்கவே இல்லையோ அவன் அஜன். ஜ என்பது பிறவிக்கு எடுத்து, அ என்பது அதனுடைய நிஷேதத்தை சொன்னால் அஜம் பிறவி இல்லாதவன் என்று. அஜாயமானஹா என்று வேதம் சொல்லுகிறது அவனை பிறவி இல்லாதவன் என்று. அது அவனுக்கு ஒரு பெயர் ஆகிறது. இவன் அஜோ துர்மர்ஷண சாஸ்தா என்று 1000 திருநாமங்களிலேயும் ஒரு பெயர் ஆகிறது. அதை இரண்டாவது குணமாக சொன்னான், பிறவியே கிடையாத என்று. அதற்கடுத்தது அவ்ருத்தி க்ஷயம் என்று. விருத்தியும் க்ஷயமும் இல்லாதவன் என்று. விருத்தி என்றால் வளர்ச்சி, க்ஷயம் என்றால் அதற்கு எதிர்ப்பதும் தேய்மானம். வளர்ச்சியும் அவனுக்கு கிடையாது, தேய்மானமும் கிடையாது. அவன் தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. விருத்தி க்ஷயங்கள் இல்லாதவன் என்று ஒன்றை சொன்னான். அடுத்தது அச்சுதன் என்று பகவானுடைய திருநாமங்களிலே முக்கியமான ஒன்றை சொன்னான். பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் கூட சில திருநாமங்களை நாம் முக்கியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அச்சுதன், அனந்தன், கோவிந்தன் என்ற 3ம் மிக முக்கியமான திருநாமங்கள். அவை நமக்கு மருந்தான திருநாமங்கள். அவை ஆச்சமனத்து திருநாமங்கள். அந்த பெயரை சொன்னான். அச்சுத என்ற பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு.
ச்யுதி இல்லாதவன் அச்சுதன். ச்யுதி என்றால் நழுவுதல். நழுவி போகாதவன் அச்சுதன், நம்மையும் நழுவ விடாதவன் அச்சுதன். அவனை நாம் ஆசிரயித்தோமானால் நம்மை நழுவ விட மாட்டானவன். அதற்கடுத்தது அந்த சந்தானம் சர்வ காரண காரணம் என்றிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ காரண வஸ்துக்கள் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாமல் வேதத்திலிருந்து அறிகிற காரண வஸ்துக்களும் உண்டு. உதாரணமாக பிரம்மா படைப்பு கடவுள் என்கிறோம். பிரம்மா பல பிரஜாபதிகளை படைத்தார் என்கிறோம். பிரஜாபதிகள் பல பேர், அவர்கள் ஒவ்வொருவரும் சிருஷ்டி பண்ணினார்கள் என்று சொல்கிறோம். சர்வ காரணங்களுக்கு காரணங்களாகவே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது தவிர சில எத்கிஞ்சித் காரணங்களாக குஜவன் கடத்தை பண்ணுகிறான், நெசவாளி துணியை பண்ணுகிறான் என்று காரணங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அந்த காரணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக, சர்வ காரண காரணமாக ஒருவன் இருக்கிறான். அவன்தான் விஷ்ணு. பிரணதோஸ்மி, நான் அவனை வணங்குகிறேன் என்று பிரஹ்லாதன் பதில் சொல்லுகிறான் ஹிரண்யகசிபுவுக்கு. பதில் சொல்லும் பொழுது நாம குண அனுவாதம் வந்துவிட்டது. அநாதி மத்தியாந்தன் அஜன் அவர்திஷயன் அச்சுதன் என்கிறதெல்லாம் நாமங்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அவனுடைய குணங்களுக்கு கீர்த்திக்கிற பதங்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அதையெல்லாம் அனுவாதம் பண்ணி பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவுக்கு பதில் சொன்னான். பிருச்சத்யஹோபி தரி நாம குண அனுவாதம் என்பது இரண்டாவது வரி. பிதரி பிருச்சதி என்று 7ஆம் வேற்றுமையில் இருக்கிறது. தந்தை கேட்கும் போது என்று அதற்கு அர்த்தம். இதை சத்தி சப்தமி என்று சொல்வார்கள். தந்தை மகனை இவ்வாறு கேட்கும் பொழுது மகன் நாம குணானுவாதம் பண்ணினான். பெருமாளுடைய நாமங்களையும் குணங்களையும் கீர்த்தித்தான் பிரஹ்லாதன். இதிலே ஒரு ஆட்சேபம். நாமங்களையும் குணங்களையும் சொன்னான் என்றிருக்கட்டும், அதை அனுவாதம் பண்ணினான் என்றால் இதற்கு முன்னே சொன்னதை மறுபடி சொன்னால்தானே அதை அனுவாதம் என்று சொல்லலாம். இதற்கு முன்னே அவன் பள்ளியிலே இதைத்தான் கற்றுக்கொண்டானா என்று கேட்டால் இதற்கு அடுத்தது கதை அம்சம் வரப்போகிறது. பிரஹ்லாதன் இந்த பதிலை சொன்ன பிறகு ஹிரண்யகசிபு அந்த குருவை கோபித்துக் கொண்டு, இதைத்தான் நீ கற்றுக் கொடுத்தாயா என்று கேட்கும் பொழுது அந்த குரு இல்லை என்று மறுத்துவிட்டார். நான் கற்றுக் கொடுத்தது வேறு விஷயம். நான் கற்றுக் கொடுத்தது திரிவர்க்க விஷயங்கள். அதாவது தர்மம், அர்த்தம், காமம் என்பதோடு நிறுத்திவிட்டேன். அறம்பொருள் இன்பத்தைத்தான் நான் போதித்தேனே தவிர விஷ்ணு குணானுவாதங்கள் எல்லாம் நான் பண்ணவில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படி குரு கற்பிக்காத ஒன்றை இவன் இங்கே சொல்லும் பொழுது அதை அனுவாதம் என்று சொல்லக்கூடாதே, வாதம் என்று தானே சொல்ல வேண்டும் என்று நமக்கு சந்தேகம் வரும். அனுவாதம் என்கிற பதத்தை எப்பொழுது இடலாம் என்றால், ஏற்கனவே சொன்னதை ஒட்டி இப்பொழுது மறுபடியும் சொல்லுவதுதான் அனுவாதம். இவனுடைய தந்தை ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனிடம் என்ன கேள்வி கேட்டார் என்றால், அனூச்யதாம் என்று கேட்டார். அனூச்சதாம் என்றால் உன்னுடைய குரு உனக்கு எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதையே எனக்கு திருப்பி சொல்லு என்று அர்த்தம். அந்த அணு என்பதற்கு மீண்டும் என்று அர்த்தம். ஆனால் குரு சொல்லிக் கொடுக்காத ஒன்றை இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பிரஹ்லாதன். அப்படியானால் அது எப்படி அனுவாதம் என்ற பதம் இங்கே எப்படி ஒட்டும்? அவன் சொல்லிக் கொடுத்ததை சொன்னால் தானே அனுவாதம். சொல்லிக் கொடுத்ததை சொல்லு என்பதற்காகத்தானே அனுச்சதாம் என்றவன் கேட்டான். இவன் சொல்லிக் கொடுக்காததை சொன்னால் முதலிலே அப்பா கேட்ட கேள்விக்கு இவன் சரியான பதிலை சொல்லவில்லை என்றாகிறது. இரண்டாவதாக அனுவாதம் என்ற பதம் ஒட்டாமல் போகிறது என்று புராணம் என்ன தெரிவிக்கிறது? ஏற்கனவே பேசினதைத்தான் இவன் பேசுகிறான். அந்த குரு சொல்லிக் கொடுக்கவில்லையே தவிர இவனுக்கு அந்த பாடம் எங்கே நடந்தது என்று. அதை புராண கதை எப்படி தெரிவிக்கிறது? குரு வெளியிலே போயிருக்கிற சமயத்திலே, ஓய்வு காலத்திலே மற்ற மாணவர்களை எல்லாம் இந்த பிரஹ்லாதன் கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களோடு இவன் அளவளாவுவானான். அப்பொழுது பிரஹ்லாதன் அவர்களிடம் பேசுவானா. வயஸ்யைர்பாலகைஸ்தத்ர
சோபஹூத கிருதக்ஷணைஹி தானாஹ கருணோ மைத்ரஹ மகாபாகவதோ சுரஹ. அந்த குருகுல வாச சமயத்திலே அடிக்கடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை பேசுகிறது புராணம். வயசைஹி தன் வயசுக்கு ஒத்திருக்கிற பாலகைஹி சிறுவர்களோடு கூட தத்திர உபகூதக அழைக்கப்பட்டவனாய் பிரகலாதன் நன்றாக பேசுகிறான். நிறைய புதிய விஷயங்களை பேசுகிறான். நமக்கு ஈடுபாடு வரும்படியாக பேசுகிறான் என்பதனாலே கிருதக்ஷணைஹி எல்லா மாணவர்களுக்கும் ஆவல். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஒன்று தனியாக இருக்கட்டும், நம்முடைய சகமானவனாகிய இந்த பிரகலாதன் நிறைய சொல்லித் தருகிறானே என்று அவனை கூப்பிட்டு அந்த சிறுவர்கள் எல்லாரும் இவனிடமும் பாடம் கேட்பார்களாம். தானாக கருணோ மைத்ரஹ. இந்த பிரகலாதனானவன் கருணையோடு கூட நட்போடு கூட அந்த சக மாணவர்களுக்கெல்லாம் இவன் பாடம் சொல்லிக் கொண்டிருப்பானாம். மகாபாகவதோ சுரஹ. இவன் அசுர குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட மகாபாகவதனாக இருந்தான் இந்த பிரகலாதன். சிறு வயதிலேயே தன்னை ஒத்த தோழர்களுக்கெல்லாம் இந்த விஷ்ணு பக்தி பற்றின பாடத்தை சொல்லித்தர ஆரம்பித்து விட்டான். பெருமாளை பற்றி ஏற்கனவே சிறுவர்களிடம் இவன் எதை சொன்னானோ அதைத்தான் இப்பொழுது தன்னுடைய தந்தையிடமும் வந்து சொல்கிறான். அதனாலே இது நாமகுணவாதம் மட்டுமில்லை, நாமகுண அனுவாதம். நாம குணங்களை ஏற்கனவே இவன் பள்ளியிலேயே குருகுலத்திலேயே சொல்லிக் கொண்டிருந்தான். அதை இப்பொழுது அனுவாதம் பண்ணுகிறான். அனுவாதம் என்கிற பெயர் சரியாகத்தான் இருக்கிறது, கதை அப்படித்தான் இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது பாதம். பிரதிவதந்தமபாலயஸ்வம் என்று. விஷ்ணோரிதி பிரதிவதந்தம். விஷ்ணுவினுடைய நாம குணங்களை பிரதிவாதமாக, அதாவது பதிலாக சொன்னவன் பிரகலாதன். பிரதிவதந்தம் என்றால் பதில் பேசுகிறவனை என்று. பிரகலாதன் என்ன பதில் பேசினான் என்றால், விஷ்ணு புராணத்திலும் பாகவதத்திலும் விஷயம் ஒன்றானாலும் விஷ்ணு பக்தியை பற்றித்தான் பேசினான் என்றாலும் அதை சொல்லுகிற விதம் வேறையாக இருக்கிறது. பாகவதத்திலே இருக்கிற ஸ்லோகம் பார்ப்போம். ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பிரகலாதன் சொன்ன பதில் என்ன என்றால், ஸ்ரீமத் பாகவதம் இப்படி தெரிவிக்கிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திஷ்சேத் நவலக்ஷணா கிரியேத பகவத்யத்தா தன்மன்யேதீதமுத்தமம். கேட்ட கேள்விக்கு சரியாகத்தான் பதில் சொல்லுகிறான். அதீதம் உத்தமம் என்றுதானே அவன் கேட்டான். அதீதம் கிஞ்சித் உத்தமம் என்று ஹிரண்யகசிபு கேட்டான். நீ வாசித்த வாசிப்பிலே உத்தமமான வாசிப்பை எனக்கு சொல்லி காட்டு என்று. அதே பதத்தை இட்டு தன்மன்யே அதீதம் உத்தமம் என்றுதான் இவன் பதிலிலே சொல்லி முடிக்கிறான். எதை உத்தமமான அதீதமாக பிரகலாதன் சொல்லுகிறான் என்றால், விஷ்ணு பக்தியை சொல்லுகிறான். அந்த விஷ்ணு பக்தியை 9 விதமாக இவன் சொல்லுகிறான். ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்பது ஒருவித பக்தி. காது கொடுத்து கேட்டல். யாராவது விஷ்ணு நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலோ விஷ்ணு கதா பிரவச்சனம் பண்ணினாலோ அதை ஸ்ரவணம் பண்ணுவது என்பதே பக்தியினுடைய 9 வகைகளிலே முதலாவது என்றான். கீர்த்தனம் பாடுவது, பேசுவது, விஷ்ணுவினுடைய புகழை ஓதுவது, கீர்த்திப்பது, அது 2வது வகையான பக்தி. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம், தனியாக அமர்ந்து மனதிற்குள்ளே விஷ்ணுவை தியானம் பண்ணுவது, அது 3வது வகையான பக்தி. ஸ்மரணம் பாத சேவனம், விழுந்து சேவிப்பது, பெருமாளுடைய திருவடியை சேவிப்பது 4வது பக்தி.
அர்ச்சனம், பெருமாளுக்கு தூய மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது 5வது வகை. வந்தனம், ஸ்தோத்திரங்களை சொல்லி வந்திப்பது அடுத்த வகை. தாஸ்யம், அவனுக்கு அடியவனாக கைங்கரியங்களை பண்ணுவது, பெருக்கி மெழுகுவது உள்பட அதெல்லாம் 6வது வகை. சக்கியம், அவனோடு நட்பு பூண்டு அவனுக்கு பணிவிடை செய்வது, அவனை நம்முடைய நண்பர்களிலே ஒருவனாக கருதுவது அடுத்த வகை. ஆத்ம நிவேதனம், தன்னுடைய ஆத்மாவையே அவனுக்கு சமர்ப்பித்து விடுவது, நிவேதனம் பண்ணி விடுவது, அது ஒரு வகை என்று பகவத் பக்தியிலே இத்தனை வகைகள் இருக்கின்றன. இதி பும்சார்பிதா விஷ்ணு, ஒரு மனுஷனானவன் விஷ்ணுவினிடத்திலே இந்த 9 வித பக்திகளாலே அர்ப்பணம் பண்ணிவிட்டானால் பக்திஷ்டேத் நவலக்ஷணா, இப்படி 9 அடையாளங்கள் கொண்ட 9 விதமான பக்தி ஒருவனுக்கு வாய்க்குமானால் கிரியேத பகவத்யத்தா, இது அத்தனையும் பகவானிடம் அவன் செலுத்துவானானால், அத்தா நன்றாக செலுத்துவானானால், தன்மன்யேதீதமுத்தமம், உத்தமமான வாசிப்பு என்பது இதுதான் என்று என்னுடைய கருத்து என்று பிரகலாதன் ஹிரண்யகசிபுவுக்கு சொல்லிவிட்டான். இந்த நவதா பக்தி என்று பாகவதத்திலே பிரகலாதன் பேசுகிற இந்த ஸ்லோகம் மிகவும் பிரசித்தமாகிவிட்டது. நிறைய பேர்கள் பிரவச்சனத்திலே மேற்கோள்கள் பண்ணுகிறார்கள். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ என்று தேஷ்கன் கூட தன்னுடைய கிரந்தங்களிலே இந்த 9 வகை பக்தியை பற்றி இந்த ஸ்லோகத்தை காட்டி பேசுகிற வழக்கம் உண்டு. இது பிரகலாதனுடைய பிரதி வச்சனம். ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பிரகலாதன் சொன்ன பதில் இந்த விஷ்ணு பக்தி என்பது. பிரதிவதந்தம் என்பதற்கு 2வது பகுதி, அதாவது பிரகலாதன் என்ன பதில் சொன்னான் என்பது. என்ன பதில் சொன்னான் என்பதை விஷ்ணு புராணம் இன்னொரு வாக்கியத்தை சேர்த்திருக்கிறது. அதிலே அவன் சொன்ன பதில் என்ன என்றால், அவன் கேட்கிறான், விஷ்ணு பக்தியை பற்றி பிரகலாதன் சொன்ன பிறகு பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்யகசிபு தன்னுடைய சம்பாஷணத்தை தொடர்ந்து அடுத்ததொரு கேள்வியை கேட்கிறான். அதனுடைய பிரதிவச்சனத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். தந்தை தனையனிடம் கேட்கிறான், அனுஷிஷ்டோசி கேனேதிருக்கு வத்ச பிரஹ்லாத கத்யதாம், அவனுக்கு பிடிக்காத பதில் வந்தால் கூட வத்ச பிரஹ்லாத என்று தன்னுடைய தனையனிடம் பரிவோடு கூடத்தான் மறுபடியும் சொல்கிறான். குழந்தாய் பிரகலாதனே, அனுஷிஷ்டோசிக்கேன, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தார்கள்? ஈதிருக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம், விஷயமே மாறி போய்விட்டதே, உனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்ன விஷயமே வேறாயிற்று, இதை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஹிரண்யகசிபு கேட்டான். அதற்கு அடுத்த உத்தரார்த்தத்திலே மயோபதிஷ்டம் நேத்யேவ பிரப்ரவீதி குருஸ்தவ, இதனிடையிலே உன்னோடு கூட உன்னை அழைத்து வந்திருக்கும் குருவை நான் விசாரித்தேன், இதையா நீர் சொல்லிக் கொடுத்தீர் என்று அவர் உடனே பயத்துடன் கூட மயா உபதிஷ்டம் ந என்று சொல்லிவிட்டார். நான் இதையெல்லாம் உபதேசம் பண்ணவில்லையே, நீங்கள் அவனுக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்று நியமித்தீர்களோ அந்த ராஜ கட்டளைப்படி நான் பொருள் சம்பாதிக்கிற வழிகள், காமங்கள், அதாவது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற பத்ததிகள், இவற்றைத்தானே நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை நான் சொல்லிக் கொடுக்கவில்லையே, இவன் நான் சொல்லிக் கொடுக்காத ஒன்றே சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் என்று இவனாக சொல்லுகிறானே என்று சொல்லி ஆச்சாரியர் தப்பித்து கொண்டு விட்டார். இவன் கேட்கிறான், உன்னுடைய ஆச்சாரியனை கேட்டால் நான் இதையெல்லாம் சொல்லித்தரவில்லை என்கிறாரே, வத்சா பிரஹ்லாத, இதையெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார் என்பதை எனக்கு சொல்லு என்று கேட்கிறான் ஹிரண்யகசிபு. அப்பொழுது பிரஹ்லாதன் பதில் சொல்கிறான். பிரஹ்லாத உவாச்ச சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய
ஜகதோ யோ ஹிருதி ஸ்திதः தமிர்தே பரமாத்மானம் தாத கஹ்கேன சாஸ்யதே. சாஸ்தா எல்லாரையும் சாசிப்பவன், நியமிப்பவன், ஆள்பவன். அசேஷஸ்ய ஜகதः எல்லா உலகுக்கும் நியந்தாவானவன் விஷ்ணு என்று ஒருவன் இருக்கிறான். யோ ஹிருதி ஸ்திதः அவன் ஹிருதயத்திலேயே இருக்கிறான். இந்த அனுசிஷ்ட என்கிற பதத்தை பிடித்துக் கொண்டு விட்டானவன். அவன் அனுசாசனம் பண்ணுகிறான். எப்படி ஆச்சாரியன் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அனுசாசனம் பண்ணுவதாக சொல்லுகிறோமோ, அதே போல ஹிருதயத்திலே இருக்கிற விஷ்ணுவானவன் நம்மை எல்லாம் அனுசாசனம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். அவனும் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருகிறான். தமிர்தே பரமாத்மானம், அந்த பரமாத்மாவை விட்டு வேறு ஒருவருக்கு சாசனம் பண்ணுவதாக எப்படி சொல்லலாம் அப்பா? தாத கஹ்கேன சாஸ்யதே. தாத்தா என்று தந்தையே என்று அழைக்கிறார். தந்தையே கஹா எவன், கேன எவனாலே சாஸ்யதே சாசிக்கப்படுகிறான். மற்றவர்கள் எல்லாம் ஒருவனை சாசிப்பது என்பதெல்லாம் நிஷ்பிரயோஜனமானவை. ஒரே ஒருவன் தான். ஏக சாஸ்தா நத்விதீயோஸ்தி சாஸ்தா என்கிறது உபனிஷத்து. அந்த கருத்தை சொல்லுகிறார். பரமாத்மா என்ற ஒருவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருபவன், நம்மை எல்லாம் ஆள்பவன், நியமிப்பவன். அந்த பரமாத்மாவை விட்டு ஒருவன் இன்னொருவனுக்கு சாசிப்பது என்று ஒன்று உண்டா என்ன என்று தன்னுடைய தந்தைக்கு இவன் பதில் சொல்கிறான். உலகம் மொத்தத்துக்கும் நியந்தா விஷ்ணுதான். அவர் ஹிருதயத்திலே இருக்கிறார். அந்த பரமாத்மாவை ஒழிய தந்தையே யாரை யார் நியமிக்கிறார்? இவன் உன்னுடைய குரு உனக்கு என்ன அனுசாசனம் பண்ணினார் என்று கேட்கும் பொழுது விஷ்ணுதான் அனுசாசனம் பண்ணினார் என்று இவன் பதில் சொல்லிவிட்டான். பிரதிவதந்தம். இந்த சம்பாஷணம் தொடர்கிறது. மறுபடியும் கேட்கிறான் ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம். கோயம் விஷ்ணு சுதுர்புத்தே யம் பிரவீஷி புனః புனः ஜகதாமீஸ்வரஸ்யேக புரதः பிரசபம் மம. இப்பொழுது இத்தனை நாழியாக வத்சா என்று கூட்டுக் கொண்டிருந்தவன் சம்போதனத்தை மாற்றிவிட்டான். சுதுர்புத்தே, வடிகட்டின முட்டாளாக இருக்கிறாயே. சு மிகவும் துஹு கெட்டுப்போன புத்தே, புத்தியே உடையவனே, உனக்கு ஏனடா இப்படி புத்தி கெட்டு போயிற்று? எம் பிரவீஷி புனః புனः விஷ்ணு, என்ன கேள்வியை கேட்டாலும் புனః புனः திரும்பி திரும்பி விஷ்ணு விஷ்ணு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. கோயம் விஷ்ணு, உன்னுடைய துர்புத்தியிலே தோன்றுகிற திரும்பி திரும்பி நீ பேசுகிற அந்த விஷ்ணு யாரு என்று இவன் கேட்கிறான். மேலே இவனே சொல்லுகிறான், ஜகதாமீஸ்வரஸ்யேக புரதः, நான் இருக்கிறேன் எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக, ராஜாவாக. என்னுடைய புறத்தக முன்னிலையிலே நின்று கொண்டு நீ வேறு யாரோ ஒருவனை அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறாயே விஷ்ணு என்று. பிரசபம், பிரசபம் என்றால் பலாத்காரமாக என்ற அர்த்தம். இங்கே விடாப்பிடியாக துணிச்சலாக என் முன்னாலே நின்று கொண்டு விஷ்ணு என்று ஒருவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, யார் என்று இந்த சம்பாஷணத்தினுடைய மூன்றாவது கேள்வி. யார் அந்த விஷ்ணு? மூட புத்தியே, அவனை ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறாய்? அதுவும் உலகங்களுக்கெல்லாம் அதிபதியான என் முன்னாலேயே சொல்லுகிறாயே, என்ன துணிச்சல் உனக்கு? ஏன் சர்வாதிபனான ஈஸ்வரனான என் முன்னாலே நீ வந்து திரும்பி திரும்பி விஷ்ணுவை பற்றி பேசுகிறாய் துணிச்சலோடு என்று மூன்றாவது கேள்வியை கேட்டான் ஹிரண்யகசிபு. அதற்கு பிரகலாதன் பதில் அளிக்கிறான்,
பிதரி ஏவம் பிருச்சதி சொல்லும் பொழுது விஷ்ணோரிதி பிரதிவதந்தம் விஷ்ணுவை பற்றி பிரதிவச்சனம் சொல்லுகிற பிரகலாதன் என்று இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. அது என்ன பிரதிவச்சனம் என்று பார்க்கிறோம் இப்பொழுது. ந சப்த கோச்சரோ யஸ்ய யோகி த்யேயம் பரம் பதம் யதோ யஷ்ட ஸ்வயம் விஸ்வம் ச விஷ்ணு பரமேஸ்வரஹ என்று. விஷ்ணு யார் என்று கேட்கிறாய் அல்லவா, சொல்லுகிறேன் என்று தன்னுடைய தகப்பனாருக்கும் பாடம் நடத்த ஆரம்பித்து விட்டார் பிரகலாதன். ந சப்த கோச்சரஹ வார்த்தைக்கு எட்டாதவர் விஷ்ணு. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்று உபனிஷத் பேசுகிறது அல்லவா, பரம்பொருளை நம்முடைய வாக்கானது எட்டி பிடித்து விட முடியாமல் திரும்பிவிடும் என்று. அவன் ந சப்த கோச்சரஹ வார்த்தைகளாலே சொல்லி மாளாது. யஸ்ய பரம்பதம் யோகி த்யேயம் அவனுக்கு பரமபதம் என்று ஒரு நித்திய விபூதி ஸ்தானம் இருக்கிறது, ஸ்ரீ வைகுண்டம். அது யோகி த்யேயம். யோகிகள் என்று அரண்யங்களிலே வசிக்கிறவர்கள் மகர்ஷிகள் எல்லாம் அதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், உபாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி யோகிகளாலே தியானிக்கத்தக்கதான பரமபதத்தை உடையவன் விஷ்ணு. யதோயஸ் ஸ்வயம் விஸ்வம் இதிலே இரண்டு கருத்துகள் இருக்கின்றன. யதஹ விஸ்வம், இந்த விஸ்வம் பிரபஞ்சமானது யதஹ எவனிடமிருந்து உண்டாயிற்றோ. ஜன்மாத்யதிகரண சூத்திரத்தினுடைய அர்த்தம். லட்சணம் என்ன பரம்பொருளுக்கு என்றால் ஜெகத் காரணமாக அது இருக்கிறது என்பதுதான் லட்சணம். யதஹ விஸ்வம் எவனிடமிருந்து இந்த பிரபஞ்சமானது உண்டாயிற்றோ அதுதான் விஷ்ணு. யஸ்வயம் விஸ்வம் அது மட்டுமில்லை, எவன் தானாகவே பிரபஞ்சமாக மாறி இருக்கிறானோ, பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினது மட்டுமில்லை, பிரபஞ்சமாகவே ஆகி இருக்கிறான். உபனிஷத் அதைத்தான் சொல்லுகிறது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி, நானே உலகமாக மாறுவேனாக என்று பரமாத்மா சங்கல்பம் பண்ணி இந்த சிருஷ்டி நடைபெற்றது என்று. அதாவது இந்த உலகத்துக்கு பானை பல்லாய்க்கு உயவன் எப்படி படைப்பாளியோ அதே மாதிரி மட்டும் படைப்பாளி கிடையாது. அந்த பானை பல்லாய்க்கு மண் என்பது எப்படி காரணமோ, மண்ணை வைத்துக் கொண்டுதானே பானை பண்ணுகிறோம், அதே மாதிரி ஆன காரணமும் அந்த விஷ்ணுதான். விஷ்ணுவேதான் பானையாக விஷ்ணுவேதான் பிரபஞ்சமாக பரிணமிக்கிறார், மண்ணேதான் பானையாக ஆகிறது என்பது போல. பரிபாஷைப்படி சொல்ல வேண்டும் என்றால் விஷ்ணு என்பவர் நிமித்த காரணம் மட்டும் கிடையாது, உபாதான காரணமும் கூட. விஷ்ணுதான் இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறார், விஷ்ணுதான் இந்த பிரபஞ்சத்தை பண்ணி இருக்கிறார் என்று இரண்டுமே சரி. சவிஷ்ணு பரமேஸ்வர, அந்த விஷ்ணுவானவர் பரம ஈஸ்வரன், ஈஸ்வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறான் என்று அப்பா கேட்ட கேள்விக்கு சரியாக கோ விஷ்ணு என்றுதானே கேட்டார். நீ அடிக்கடி விஷ்ணு என்று ஒருவனை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, துணிச்சலோடு கூட என்னுடைய முன்னிலையிலே வந்து அந்த விஷ்ணு யார் என்று கேட்டார். அந்த விஷ்ணு யார் என்று இவன் அறிந்தபடி பிரகலாதன் சொல்லிவிட்டான். அவன் வார்த்தை கேட்டாதவன், அவன் பரமபதநாதன், அவன் யோகிகளாலே தியானிக்கப்படுபவன், அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமும் ஆனவன், உபாதான காரணமும் ஆனவன், ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனான பரம ஈஸ்வரன் அவன் என்று பிரகலாதன் பதில் சொன்னான். விஷ்ணோஹரிதி பிரதிவதந்தம் என்று இங்கே மூணாவது பாதம். இப்பொழுது விஷ்ணு புராணத்திலே இருக்கிற பிரதிவச்சனத்தை கேட்டோம். பாகவதத்திலே இருக்கிற பிரதிவச்சனம் விஷயம் ஒன்றுதான், அதை சொல்லுகிற வார்த்தை வேறாக. நச்சேத் குருமுகியம் தே குதோ பத்ரா சதீமதிஹி என்று ஹிரண்யகசிபு கேட்கிறான் பிரகலாதனிடம். அவனுடைய மூன்றாவது கேள்வி இது. நச்சேத்து குருமுகி, குருவினுடைய முகமாக இது உனக்கு கிடைக்கவில்லை என்றால், ஏனென்றால் குருதான் சொல்லிவிட்டாரே நான் இதையெல்லாம் சொல்லித்தரவில்லை என்று. அப்படியானால்
குதஹா யாரிடமிருந்து எந்த இடத்தில் இருந்து உனக்கு வந்தது? அபத்ரா அசதி மதிஹி, உனக்கு இப்படி ஒரு புத்தி வந்திருக்கிறதே. அபத்ரா க்ஷேமம் இல்லாததும், அசதி உண்மை இல்லாததும், கெட்டதுமான ஒரு புத்தி உனக்கு ஏற்பட்டிருக்கிறதே. இதை ஆச்சாரியர் உனக்கு ஏற்படுத்தவில்லையாமே, எங்கிருந்து வந்தது இந்த புத்தி என்று ஹிரண்யகசிபு பிரகலாதனை நிந்தித்து கேட்டான். பிரகலாத உவாச்ச, பிரகலாதன் பதில் சொன்னான். நதம் நதே விதுஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணும் துராசயாயே பகிரர்த்தமானினஹ அந்தாயதாந்தைருபநீயமானாः தேபீஷதந்த்ர்யா தந்த்ர்யாம் உருதாம் நிபத்தாः. பிரகலாதனுடைய பதில், விஷ்ணு என்பவன் சுவார்த்த கதியானவன். அவனை ஏவுவார் யாரும் இல்லை. அவனை எல்லாரும் புரிந்து கொள்வதும் கிடையாது. உலகில் பெரும்பாலானவர்கள் துராசையர்கள், கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் ஆசையமாக கொண்டிருக்கிறார்கள். பகிரர்த்தமானினஹ, வெளியிலே இருக்கிற அர்த்தங்கள் இருக்கின்றனவே, கடபட்டாதிகள், அதற்காக போய் உழைத்து அதை ஒரு பெரிய வஸ்துவாக கருதி அதை ஒரு பெரிய புருஷார்த்தமாக குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அதையெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பகிரர்த்தத்துக்கு எதிராக உள்ளர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அர்த்தம், அது அந்தராத்மா. அது தன்னுடைய ஜீவாத்மாவும் உள்ளேதான் இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவான பரமாத்மாவும் அந்த ஹிருதய பிரதேசத்திலே தான் இருக்கிறது. அந்த அந்தரர்த்தத்தை மதிக்காமல் எல்லாரும் பகிரர்த்தமே பெரிதென்று ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விஷ்ணு என்றால் யார் என்பது புரியாது. குருடர்களாலே வழிகாட்டப்படுகிற குருடர்கள் போலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தவர்கள். இவர்களுக்கு உண்மையான வஸ்துக்கள் தெரிவதில்லை, குருடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வழிகாட்ட வந்தவர்களும் குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறதை பின்பற்றி மற்ற அர்த்த காம விஷயமான படிப்புகளை எல்லாம் அனாவசியமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குருடனுடைய வழிகாட்டிலே குருடன் போவது போல இந்த உலகத்தின் கதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற துராசையர்களுக்கு, பகிரர்த்த மானிகளுக்கு விஷ்ணுவனுடைய அர்த்த கதி புரியவே புரியாது. ஏனென்றால் அவர்கள் துராசையர்கள். அதற்கும் மேலே தேபி, அப்படி பகிரர்த்தங்களுக்காக ஓடுபவர்கள் இருக்கிறார்களே, உழைப்பவர்கள் இருக்கிறார்களே, வியர்த்தமாக தன்னுடைய பிறவியை ஆக்கிக் கொள்பவர்கள், அவர்களும் கூட விஷ்ணுவினுடைய கட்டிலிருந்து வெளிப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் விஷ்ணுவை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட விஷ்ணுவினுடைய சாசனத்துக்கு உள்பட்டவர்கள்தான். அவர்கள் சுதந்திரர்கள் ஆகிவிடுவதில்லை. தேபி ஈஷதந்த்ர்யாம் உருதாம் நிபத்தாः, விஷ்ணுவினுடைய தாஸ்யத்தை புரிந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி பக்தி பண்ணுபவர்கள் விஷ்ணுதாசர்கள். மற்றவர்கள் எல்லாம் விஷ்ணுதாசர்கள் இல்லை என்று பிரமித்து விட வேண்டாம். தேபி, அப்படி விஷ்ணுதாசியன் புரியாமல் உழன்று கொண்டிருப்பவர்கள் கூட விஷ்ணுதாசர்கள் தான். என்ன வித்தியாசம் இந்த விஷ்ணுதாசர்களுக்கும் அந்த விஷ்ணுதாசர்களுக்கும்? நாம் விஷ்ணுதாசர்கள் என்று புரிந்து கொண்டிருக்கிற விஷ்ணுதாசர்களுக்கும் நாம் விஷ்ணுதாசர்கள் என்பதை புரிந்து கொள்ளாத விஷ்ணுதாசர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்களை கட்டி போட்டிருக்கிற கயிறிலே வித்தியாசம் இருக்கிறது. உருதாம் நிபத்தாः, மிகவும்
பெரியதான நீளமான கயிறினாலே நிறைய வாட்டி கட்டி போட்டவர்கள், இப்படி ஈஷ தந்திரியிலே கம்பியிலே கட்டி போட்டவர்கள் இப்படி தெரியாமல் புரிகிறார்கள். லேசான கட்டு கொண்டவர்கள் தாங்கள் விஷ்ணுதாசர்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு கட்டு கொஞ்சமாக அவிழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம். மற்றவர்கள் எல்லாம் மிகவும் உறுதியாக, திருடமாக, உருவாக கட்டப்பட்டு தாங்கள் விஷ்ணுதாசர்கள் என்பதையே மறந்து போய் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று பிரஹ்லாதன் பதில் சொன்னான் ஹிரண்யகசிபுவுக்கு. விஷ்ணோரிதி பிரதிவதந்தம் என்ற 3வது பாதத்துக்கு அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஷ்ணு புராணத்திலே பிரஹ்லாதன் சொல்லுகிற பிரதிவச்சனம், ந கேவலம் தாத மம பிரஜானாம் சப்ரம்மபூதோ பவதஷ்ட விஷ்ணு தாதா விதாதா பரமேஸ்வரஷ்ட பிரசீத கோபம் குருஷே கிமர்த்தம். பிரஹ்லாதன் தாத்தா தந்தையே என்று சம்போதனம் பண்ணி, ந கேவலம் மம, அந்த விஷ்ணு என்பவர் என்னைத்தான் ஏதோ ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதாக நீர் நினைத்தால் அது தவறு, என்னை மட்டும் இல்லை. ந கேவலம் மம, பின்ன யாரை என்றால் பிரஜானாம் பவதஷ்ட, என்னை குறுக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற உம்மையும் அவர்தான் ஆட்டி படைக்கிறார். பிரஜானாம், நீர் ஆட்சி செலுத்துகிற இந்த பிரஜைகளையும் அவர்தான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். ந கேவலம் தாத மம பிரஜானாம் சப்ரம்ம பூதா, ஏனென்றால் அவர் பிரம்மமானவர், பிருகத்தானவர், பெரியவரானவர், பெருமாள் என்பவர். பவதஷ்ட விஷ்ணு, எனக்கும் உமக்கும் அவர்தான் ஆராத்தியர். தாதா விதாதா, அவர்தான் படைப்ப கடவுள், நம்மை எல்லாம் படைத்தவர். பரமேஸ்வரஸ்ட, பரமமான ஈஸ்வரர் என்பவர் அந்த விஷ்ணுதான். கோபித்துக் கொண்டு என்ன பயன்? பிரசீத, அனுகிரகம் பண்ணும், மன தெளிவு அடையும். கோபம் குருஷே கிமர்த்தம், என்னை கோபித்துக் கொண்டதனாலே என்ன பிரயோஜனம் வரும்? எதற்காக நீர் கோபித்துக் கொள்ளுகிறீர்? எனக்கு மட்டும் விஷ்ணு என் கட்சிக்காரன் உன் கட்சிக்காரன் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எனக்கு எப்படி என் கட்சிக்காரனாக விஷ்ணு இருக்கிறாரோ அதே போலத்தானே உமக்கும் உன் கட்சிக்காரனாக உம்முடைய ஹிருதயத்திலேயும் அமர்ந்து கொண்டிருப்பவன் அவன்தானே. ஈஸ்வரன் என்று நீர் இருக்கலாம், ஆனால் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன் அந்த விஷ்ணுதானே. அவன் பரம ஈஸ்வரன் ஆயிற்றே. எனக்கும் உனக்கும் இல்லாமல் இந்த பிரஜைகள் அத்தனை பேருக்கும் அவன்தானே படைப்பாளியாக இருக்கிறான். அப்படி பொதுவாக இருப்பவனை பற்றி நான் பேசும் பொழுது உம்முடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக சொல்வதாக நீர் நினைக்கவே வேண்டாம். நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய உண்மையான ஒரே கருத்து அந்த கருத்து தான். அதனாலே பிரசாதம் அடைவீராக. எதற்காக கோபம் கொள்ளுகிறீர் என்று பிரதிவச்சனம் பண்ணி கொடுத்தான் பிரஹ்லாதன். விஷ்ணோரிதி பிரதிவதந்தம் அபாலயஸ்வம், அந்த பிரஹ்லாதனை நீ காப்பாற்றினாய். லட்சுமி நிருசிம்மனே, இப்படி ஹிரண்யகசிபு பிரஹ்லாத சம்வாதம் தொடங்கும் பொழுது ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னானே பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதனை நீ காப்பாற்றினாய். காப்பாற்றினாய் என்று எதற்காக சொல்லுகிறாள் என்றார், அதற்கு மேலே பிரஹ்லாதனுக்கு கொடுமைகள் நிகழ்ந்தன, ஆபத்துகள் நேரிட்டன, அவற்றிலிருந்து நீ ரட்சித்தாய். என்னென்ன விபத்துகள் நடந்தன, என்னென்ன தண்டனைகளை அவனுடைய தந்தை தனையனுக்கு கொடுத்தார் என்பதையெல்லாம் அடுத்த ஸ்லோகங்களிலே பார்க்க போகிறோம். அதை சொல்லிவிட்டு முக்குட்டமாக லக்ஷ்மி நிருசிம்மம தேஹி கராவலம்பம், எனக்கு உன்னுடைய கராவலம்பத்தை கொடு லட்சுமி நிருசிம்மனே என்கிறார். சில சமயம் தோன்றும் முதல் 3 பாதங்களிலே ஏதோ ஒரு கதையை சொல்லி கொண்டு வருகிறான். 4வது பாதம் முக்குட்டமாக எல்லா ஸ்லோகங்களும் லட்சுமி நிருசிம்மம தேஹி கராவலம்பம் என்று சொல்வதாலே அதை சொல்லிவிட்டார் என்று இவ்விரண்டுக்கும் சம்பந்தம் குறைவென்று தோன்றலாம். அப்படி கிடையாது.
நீ பிரகலாதனை காப்பாற்றினாயே, எனக்கு கராவலம்பம் கொடு என்ற 2 வாக்கியங்கள் இருக்கின்றனவே, அவ்விரண்டு வாக்கியங்களுக்கும் தொடர்பை, சம்பந்தத்தை நாம் ஊகித்துக் கொள்ள வேண்டும். சம்பந்தம் இருக்கிறது. நான் மட்டும் உன்னுடைய கராவலம்பத்துக்கு, உன்னுடைய பாலனத்துக்கு தகுதி இல்லாதவனா? பிரகலாதன் என்ற அந்த காலத்து ராஜகுமாரன், ஹிரண்யகசிபு என்ற அந்த காலத்து மகாராஜா, இவர்களுக்கு நடந்த விற்த்தாந்தம் இப்பொழுது மட்டும் ஒட்டாமல் போகுமா? அந்த ஹிரண்யகசிபுவுக்கு இன்றைய ஆட்சியாளர்கள் சளைத்தவர்களா? இவர்களும் நாஸ்திகர்களாகத்தானே இருக்கிறார்கள். பிரகலாதன் போல நான் ஆஸ்திகனாக இருக்கிறேனே. இன்றைய ஆஸ்திகர்கள் கூட படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? நாஸ்திகர்களிடமிருந்து ஆஸ்திகர்களுக்கு கிடைக்கிற கஷ்டங்கள் நிறைய இருக்கின்றனவே. நான் உன்னை தினமும் ஆராதிக்கிறவன் இல்லையா? அதனாலே பிரகலாதனிடம் காட்டிய கருணையை என்னிடமும் காட்டலாகாதா என்கிற கேள்வி கர்ப்பிதமாக இருக்கிறது, உள்ளுரைந்து இருக்கிறது. வெளிப்படையாக என்ன சொல்லி இருக்கிறது? நீ பிரகலாதனை காப்பாற்றினாய் லட்சுமி நரசிம்மனே, எனக்கு கராவலம்பத்தை கொடு என்றிருக்கிறது. நானும் பிரகலாதன் போல உன்னுடைய ஆராதகன் தான், உன்னுடைய பக்தன் தான். அவனை நீ எப்படி கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றினாயோ அதுபோல என்னையும் காப்பாற்று என்று நாம் ஊகித்துக் கொள்ள வேண்டும் அர்த்தத்தை. ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை செய்வித்து விடலாம். யத்வத்ஸ சாது படிதம் கதயேதி புத்திரம் ப்ருச்சத்யஹோ பிதரி நாம குணானுவாதம் விஷ்ணோரிதி பிரதிபதந்தமபாலயஸ்த்வம் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம பரபிரம்மணே நமः.